நினைச்சாதான் அடக்க முடியும். அதுக்கு யார் இருக்கா? நீங்க என்ன பண்ணாலும் யாரை கூட்டு வந்தாலும் அந்த சம்பவம் தானே உங்களை அடக்கி ஒடுக்கி ஜெயிக்கிறான். வர வர தோத்து போய் எனக்கே போர் அடிச்சு போச்சியா. இந்த தடவை நான் ஒரு சரியான ஆளை பிடிச்சிட்டேன்ல. நல்ல பலமான ஆளு, ஒரு ஒரு உக்கிரமான ஆளுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு ஆள் யாருயா? இருக்காளே இருக்கா, அவதான் வேதவல்லி. வேதா. வேதாவா? பாண்டியா தமவளாயா? அவளேதான். அடுத்த சீட்டா நான் அவளைத்தான் இறக்க போகுதேன். அது அந்தமான் நல்ல இருக்கு. அந்தமான் இங்க வரணும்ல. செத்து போன அவ அம்மாவுக்கு அவ காரியம் பண்ணான்டாமா. அதுக்காக வா வேதான்னு கூப்பிட போகுதேன். ஐயா, அதோட ஆத்தாள போட்டு தள்ளது நாம தானே. அது தெரிஞ்ச அந்த பாப்பா உங்களை தானே துரத்தும். அது தெரிஞ்சாதானே. என் அக்கா பாண்டியம்மாவை கொன்னது அந்த வெறும் பைய சம்மம் தான்னு சொல்லி நான் அவளை உசுப்பேத்தி விட போறேன். அத நம்புமா ஐயா? அவ எப்பவும் என் பேச்சத்தான் கேட்பா. நம்புவா, கண்டிப்பா நம்புவா. ஐயா, என்ன இருந்தாலும் அது ஒரு பொம்பளை புள்ள தானே. சமூகத்தை எதிர்த்து அந்த பிள்ளையால எப்படி சமாளிக்க முடியும்? இல்ல, என் அக்கா 10 ஆம்பளைக்கு சமம்னா என் அக்கா மக 100 ஆம்பளைக்கு சமம்லே. இவ பொம்பளை இல்ல, ரத்த காட்டேரி. இவ சும்மா ஏவி விட்டா போதும் எரிச்சிருவான். அவளால சமூகத்தை சமாளிக்க முடியாதுன்னு மட்டும் நினைச்சிடாத. சமூகத்தால இவளை சமாளிக்க முடியுமான்னு தான் ரோசிக்கணும். என்னது இது? நீ கேட்டதுதான். கேட்டது மாதிரி தான் கொடுப்பியா? 10-20 போட்டு கொடுக்க மாட்டியா? போட்டு கொடுத்துட்டேன், போதுமா இல்ல இன்னும் 2 போடவா? என்னம்மா பொசுக்குன்னு அடிச்சுட்ட? கொன்றுவ ராஸ்கல். பொம்பளைன்னு மிரட்டி காசு வாங்கலான்னு பாக்குறியா? கிளம்புறியா இல்ல என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடவா? போயா. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சோம்? வேதா, வேதா, வேதவள்ளி. பாண்டியம்மா பெத்த ஒரே மவ. மாமா, மாமா. அடடடடடடா, வேதா, வேதவள்ளி. வேதா, இங்கு மரியாதையா கையை எடுங்க. விட மாட்டேன். எங்க அம்மா சாவுக்கு பதில் சொல்லாம உன்னை நான் விடவே மாட்டேன். விட மாட்டேன். உன்னை நான் விடவே மாட்டேன். எங்க அம்மாவை கொன்ன நான் உள்ள தூக்கி போடாம உன்னை விடவே மாட்டேன். உன்னை விட மாட்டேன்டா. விட மாட்டேன். உன்னை விட மாட்டேன். உன்னை விடவே மாட்டேன். உன்னை விட மாட்டேன். பதில் சொல்ற வரைக்கும் உன்னை விட மாட்டேன்.
எடு கைய. விட மாட்டேன். போடி. எங்க வந்து யார் சட்டையை பிடிக்கிற? என் புருஷனை பார்த்தா உனக்கு கொலைகாரனா தெரியுதா? எவன்டி சொன்னா உனக்கு? எவன் சொன்னா இவன் கொலைகாரன்னு? அப்படி கேள்வி. ஏய், நீ ரவுடித்தனம் பண்றதுக்கு ஏன் வீடுதான் கிடைச்சதா உனக்கு? ஓடி போயிடு, இல்ல இந்த இடத்துலயே உன்னை கண்டன் துண்டமா வெட்டி போட்டுருவேன். போடி. ஏய், எங்க வந்து யார மறைச்சிட்டு இருக்க? உன் ஆத்தாக்காரிய மிஞ்சிருவ போல இருக்க ரவுடித்தனத்துல. அவதான் ஊர்ல இல்லாத அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தா, எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணிட்டு இருந்தா. அவளை கொல்லணும்னு லட்சம் பேர் திரியறா ஊர்ல. போய் கேளு அவனுல. வந்துட்டா கேள்வி கேட்கறதுக்கு. உன் மாமங்கார நிக்கானே, வெட்டி விட்டான அவளை. அந்த இடம் இல்லாம ரோட்ல திரிஞ்சிட்டு இருந்தா. அவளை என் மகன் தான் கூட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சு தங்க இடம் கொடுத்து சோறும் போட்டு அப்படி பாத்துக்கிட்டான் அவளை. அப்படிப்பட்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ண பாபா. என் பிள்ளைய கடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா வந்து கேள்வி கேட்கிற கேள்வி. ஆமா, இவ்வளவு நாள் எங்க போன? அவன் உயிரோட இருக்கப்பெல்லாம் வரல, செத்ததுக்கு அப்புறம் வந்துட்ட வரிஞ்சு கட்டிட்டு. போய் ஊர்ல ஒவ்வொருத்த சட்டையை பிடிச்சு கேளு போ. இங்க வந்துட்ட கேள்வி கேட்கறதுக்கு பிச்சு போடுவோம் பிச்சு. என்னப்பா தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? இதெல்லாம் உங்க வேலைதானா? என்னலா, எனக்கு என்ன வேற வேலையே கிடையாதா? இந்தாரல, இங்க வரணும்னு சொன்னா கூட்டிட்டு வந்துட்டேன். நம்பட்டுதேன். இதுக்கு மேல எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மாமனார, நீ எப்படிப்பட்ட ஆளு, எதை வச்சு எப்படி விளையாடி காய நவுத்துவ, எல்லா கதையும் எங்களுக்கு தெரியும். உன் மானமும் காத்தேறி பறக்கிறதுக்குள்ள ஒழுங்கு மரியாதையா அவளை கூட்டிட்டு போ, இல்ல உனக்கும் சேர்த்து விடும்.